முக்கிய செய்தி புனேவில் ஹெலிகாப்டர் விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் 4 பேர் காயமடைந்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. புனேவில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 4 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அந்த புகைப்படங்களும் தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. புனேவில் நடந்த ஹெலிகாப்டர் கூட விபத்தில் 4 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. புனே ஹெலிகாப்டர் விபத்தில் 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்கள் மீது சிகிச்சைக்கு அழைத்து சென்றார்களா என்பது குறித்த விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் ஹெலிகாப்டர் விழுந்து விபத்திற்குள்ளானதில் 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த ஹெலிகாப்டர் விபத்து ஏற்படுத்த இடத்தில் மீட்பு பணிகளானது துரிதமாக நடைபெற்று வருகிறது. தனியார் விமானம் நிறுவனத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் பவட் என்ற கிராமத்தில் விழுந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த விமானத்தின் விழுந்த அந்த காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. புனேவில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்தானது ஏற்பட்டிருப்பதாக அதிர்ச்சிக்குரிய தகவலானதும் வெளியாக இருக்கின்றது. அந்த ஹெலிகாப்டர் கீழே விழும் அந்த சிசிடிவி காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் ஹெலிகாப்டர் விழுந்து விபத்திற்குள்ளானதில் 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். மோசமான வானிலை காரணமாக அந்த ஹெலிகாப்டர் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் பவுச் என்ற கிராமத்தில் விழுந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. மோசமான வானிலை காரணமாக இந்த கோர விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. புனேவில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த ஹெலிகாப்டர் விழுந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தும் மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.